Hi, welcome back to Rajan's tutorial. Learn Hindi through Tamil in 30 days. இப்போ வந்து how to read and write Hindi பார்ட் நம்பர் 1 பார்க்க போறோம். ரொம்ப சின்ன ஸ்டோரி தான். எப்பெல்லாம் சேனல் லைக் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைब பண்ணுங்க. मैं नागराजन आर्ट टीपी हिंदी पंडित बोल रहा हूँ. एक छोटे गांव में मोहन नाम का लड़का रहता था. அப்படின்னா ஒரு கிராமத்துல மோகனுங்கிற பையன் தான். उसके माता पिता गरीब थे और खेतों में मजदूरी करते थे. சரிங்களா, அவங்களோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழைங்க. கூலி வேலை தான் பார்த்துட்டு இருந்தாங்க வயல்ல. ஓ सोचता அவங்க நினைக்கிறாங்க, अगर मैं அவன் நினைக்கிறான், अगर मैं पढ़ लूं तो अपने परिवार को गरीबी से निकाल सकता हूँ. சரிங்களா, அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, நான் படிச்சா என் குடும்பத்தை வறுமையில இருந்து மீட்க முடியும் நம்பினா. इन्होंने पता लेकिन गांव में स्कूल दूर था और उसके पास किताबें खरीदने के पैसे नहीं थे. ஆனா அவன் கிராமத்துல ஸ்கூல் பாத்தீங்கன்னா கிராமத்து ரொம்ப தூரத்துல இருந்து அவன்கிட்ட புத்தகம் கூட காசு இல்ல. फिर भी उसने हार नहीं मानी. சரிங்களா, அவன்கிட்ட பணம் கூட இல்ல. वो दिन में खाद खेतों में अपने पिता की मदद करता है और रात में ला லால்டேன் கி ரோஷினி மே படுத்தா. சரிங்களா, ஆனா வந்து அவன் வந்து மனசு இல்ல. பகல்ல வந்து வயல்வெளியில உட்காந்து அப்பாவுக்கு வயல்ல வந்து அவன் உதவி செஞ்சுட்டு இருந்தான். அப்புறம் பாத்தீங்கன்னா கான் வாலே சாரி கான் வாலே உஸ்கா மஜாக் உடாத்தே தே. சரிங்களா, அதுல வந்து இரவுல வந்து ஒரு சித்த படிப்பான். கிராம மக்கள்லாம் வந்து இதை பண்ணியிருந்தாங்க. ஓ கத்தே ये क्या करेगा, गरीब का बेटा बड़ा अफसर नहीं बन सकता. சரிங்களா, அவன் வந்து என்ன செய்வான் பாத்தீங்கன்னா, ஏழையின் மகன் வந்து பெரிய அதிகாரம் ஆக முடியாத மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. मोहन उसकी बातों सुनता लेकिन चुप रखता. उसने अपने स्कूल के मास्टर के किताब उधार मांगी और रात दिन में मेहनत की. சரிங்களா, மோகன் வந்து அவன் சொல்றது கேட்கல. ஸ்கூலுக்கு போனா அமைதியா இருந்தான். ரொம்ப ஆனா அமைதியா இருந்தா. ஸ்கூல் வாத்தியார்ட்ட வந்து புத்தகம் கடன் வாங்கி இரவும் போல் படிக்க ஆரம்பிச்சான். कई बार उसे भूखा रखना पड़ता था लेकिन वो पढ़ाई नहीं छोड़ता था. பல முறை பார்த்தீங்கன்னா அவன் பசியோட இருந்தான். ஆனா வந்து படிப்பை கைவிடல. सालों की मेहनत के बाद उसने एक बड़ी परीक्षा पास की और शहर में ऑफिसर नौकरी पा मिली. அதனால பல வருஷம் கடின உழைப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸாம்ல பாஸ் பண்ணி ஒரு நகரத்தை வந்து அதிகாரியா வேலை வேலை கிடைக்குது, அவனுக்கு கிடைச்சிருது. जब तो गांव लौटा तो सब ஐரன் கை. சரிங்களா, அதுக்கப்புறம் வீட்டுக்கு அவங்க ஊருக்கு வந்தது எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. उसने अपने पैसों से गांव में एक स्कूल बनवाया ताकि गांव के बच्चे भी पढ़ सके. ஆனா பாத்தீங்கன்னா கிராமத்துல குழந்தைகள் எல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு தான் சொந்த பணத்துல கிராமத்துல ஒரு பள்ளியை வந்து கட்டிடுறான். एक स्कूल सॉरी इलाना उसकी माँ ने कहा बेटा तूने मेरे सपने सच कर दिए. சரிங்களா, உடனே அவங்க மகன் அவங்க அம்மா வந்து சொல்றாங்க பையன்கிட்ட, நீ என்னோட கனவெல்லாம் நினைவாக்கிட்ட. இன்னைக்கு இந்த ஸ்டோரி போதும். தனியாக